Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. So the channel பார்க்குறது இப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் அரியர் எக்ஸாமும் ரெகுலராக வரப்போகுது. இப்போ ஆன்லைன் எக்ஸாம்னு தெரியும் நமக்கு. ஆஃப்லைனில் எழுத போகிறீங்க, ஆன்லைன் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. A4 ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு சில எக்ஸாமுக்கு நமக்கு வந்து ஷீட்ஸ் மாறும். இப்போ KOMல எடுத்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்டில் A3 ஷீட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ அதில் வந்து எக்ஸாம் எழுத போனோம் அப்படின்னா A4 ஷீட்டா A3 ஷீட்டா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய டவுட் ஆகும். A4 நீங்கள் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கேன் பண்ண முடியும். அது A3 ஷீட் எழுதும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், கிளாரிட்டி கொஞ்சம் குறையும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்போ எந்த ஷீட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ முன்னாடி வந்து A4 A3 எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. A4 ஷீட்டில் நீங்கள் வரையும் போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு சரியாக ஸ்கேல் ரெடியூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் A4 ஷீட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த அப்டேட் படி நீங்கள் வந்து A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, A3 ஷீட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் A3 ஷீட்டு பக்கத்தில் அவங்க இதில் ஸ்டேஷனரி ஷாப்பில் வாங்கிக்கிங்க. A3 ஷீட் கிடைக்கும். பார்டர்ஸ் கண்டிப்பாக போடணும். A3 ஷீட்டில் வந்து பார்டர்ஸ் போடணும். நீங்கள் பழைய மாடலில் அதாவது A4 ஷீட் எப்படி எழுதுனீங்களோ அந்த எண்டில் 3 எழுதிருப்பீங்க இல்லையா, அதேமாதிரி சப்ஜெக்ட் நேமு, அப்புறம் உங்கள் நேமு கீழே வந்து டேட்டு, சப்ஜெக்ட் சிக்னேச்சர், மேலே வந்து சப்ஜெக்ட் நேம் எல்லாமே இருப்பீங்க. அது என்ன ஃபார்மேட்டில் A4 எழுதுறீங்க அதே ஃபார்மேட்டில் இதுலேயும் இருக்கணும். அப்புறம் வந்து கண்டிப்பாக பார்டர்ஸ் எல்லாமே கொடுக்கணும். என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்களோ கொடுங்க. கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பழைய பேட்டர்னில் என்ன இருந்துச்சு, அதாவது நீங்கள் ஆஃப்லைன் எழுதும்போது என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே பேட்டர்ன் தான் இருக்கும். உங்களுக்கு 5 யூனிட் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக டிராஃப்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சால் அது மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணி எழுதுங்க. இல்லை வந்து டிராஃப்ட்லாம் இல்லைன்னா கரெக்டாக ஷீட்டை ஃபிட் பண்ணிவிட்டு A3 ஷீட் வைக்கிற மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா பாருங்கள். அதில் தான் நீங்கள் வந்து வரையணும், வேறு ஷீட்டில் வரையக்கூடாது. A3 ஷீட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அது வரைஞ்சால் தான் உங்களுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணுற குழப்பமாக வராது. ஏன்னா ஸ்கேல் ரெடியூஸ் பண்ண தெரியுமான்னு தெரியாது. அதுக்காக தான் வந்து A3 ஷீட் மட்டுமே யூஸ் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.